வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சிட்டு பரிதாபமாக 38 பேர் பலியானாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்தவங்க வாந்தி, மயக்கம், வயிற்றெரிச்சல் சொல்லி உறவினர்கள் கள்ள சாராயம் குடித்தவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அங்கே 4 பேர் இறந்துட்டாங்க. விஷ சாராயம் குடித்ததால தான் இறந்துட்டதாக உறவினர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் மாவட்ட நிர்வாகம் இதை மறுத்துட்டாங்க. மேலும் விஷ சாராயத்தை குடித்தவங்க தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் 2 பெண்கள், ஒரு அரவாணி உட்பட 38 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. கள்ள சாராயம் மரணத்திற்கு ஒரு முடிவே இல்லையா? போன வருஷம்தான் இந்த மாதிரி கள்ள சாராயம் குடிச்சிட்டு 22 பேர் பலியானாங்க. ஒரு ஊரில் கள்ள சாராயம் காய்ச்சுறாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி தடுக்க முடியாதா? இத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறம் அதிகாரிகளை மாற்றுறாங்க, சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணுறாங்க.